வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் அழகு 16 இருக்கக்கூடிய தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கமெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 236 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. 236 மதிப்பீடு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரோமட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடும். ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு வந்து டாஸ்ன்னு இருக்காங்க. குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வதும். 2 நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவு உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். 3 பின் வருவனவற்றுள் எந்த ஒரு ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படுவதில்லை. 2,4 டி. அடுத்து 4 அவினா முளை குறித்து உரை ஆய்வு டாஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. FV வென்ட்டும். 5 LHI சுரப்பி டாஸ் பியூட்ரனின் டாஸ்னா பிட்யூட்டரின் முன் கதுப்பு அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 6 கீழ்கண்டவற்றுள் நாளமுள்ளா சுரப்பி அடையாளம் காணவும் உமிழ்நீர் சுரப்பி. கீழ்கண்டவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமுள்ளா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. கணையம். கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது பிட்யூட்ரி சுரப்பி. ரோமட்டர் 2 கோடி இடங்களை நிரப்பகம். செல் நீட்சி அடைதல் நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவது உதிர்தலை தடை செய்வதும் ஆக்சின் ஹார்மோன் ஆகும். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்தலின் ஆகும். இலைதுளையை மூடச் செய்யவும் ஹார்மோன் இலைதுளைகளை மூடச் செய்யும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். ஜிப்ரலின்கள் டாஸ் தாவரங்களில் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகின்றன. நெருங்கிய இடையடுக்கம் கொண்ட அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் வந்துருங்க. 237 வந்து பார்த்திங்கன்னா 5வது நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டாஸ் ஆகும். சைட்டோகைனின்கள் உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதும் பாராத் ஹார்மோன் அப்படிங்கிறதும். 7 லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டாசர்கள் டாஸை சுரக்கிறது. இன்சுலின். தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை இது என்ன பார்த்திங்கன்னா தைராய்டை தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது. குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களில் குறைவான சுரப்பியின் காரணமாக கிரிட்டிசம் உண்டாகிறது. பொறுத்துக்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் அப்படிங்கிறது முளை குருத்து நுனி ஆதிக்கம். எத்தனைன் அப்படிங்கிறதுக்கு கனிகள் பழுத்தல். அப்சிசிக் அமிலம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பசுங்கனிகம் உதிர்தல். அடுத்து சைட்டோகைனின் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயின் இளநீர். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல் வகுப்பு. ஜிப்ரலின்கள் ஜிப்ரில்லா பியூஜிகுராய். அடுத்து இங்கே வந்து கணுவிடை பகுதி நீட்சி. இங்கே 5 4 1 3 2. இங்கே 3 5 1 2 4. 2 ஹார்மோன் குறைபாடுகள். இதில் தைராக்சின் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படிங்கிறது எளிய காய்ச்சல். அடுத்து இன்சுலின் அப்படிங்கிறது டயாபடிஸ் மெல்லிடஸ். அடுத்து பாராத் ஹார்மோன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டனி. அடுத்து வளர்ச்சி ஹார்மோன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்ரோமெகலி. அடுத்து ADH அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயாபடிஸ் இன்சிபிடிஸ் அப்படிங்கிறது. ஈஎன்னா ஆவண்ணா. அடுத்து ரோமட்டர் 4 சரியா அல்லது தவறா என எழுதவும். தவறாயின் சரியான குற்றனை எழுதவும். 1 செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். சரி. ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுற கனிகளை உருவாக்குகின்றன. சரி. எத்தலின் நிலைகளை மலர்கள் மற்றும் கனிகள் முப்படைவதை தடை செய்கிறது. தவறுன்னு போட்டு விரைவுபடுத்துகிறது. அடுத்து எக்கச்சாப்தல்மிக் காய்ச்சர் தைராக்சின் மிகை சுரப்பியின் காரணமாக ஏற்படுகிறது. சரி. பிட்யூட்ரி சுரப்பின் 4 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தவறு 2ன்னு போட்டுக்கோங்க. 237 அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. தவறு. கிராஃபியன் செல்கள் ஈஸ்ட்ரோஜன் செல்களை சுரக்கிறது. ரோமட்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதில் கூற்று வந்து பார்த்திங்கன்னா கூற்று என்னென்னா சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின்கள் கனிம ஊட்டம் இடப்பெயர்ச்சினால் இலை மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகின்றன. இதுக்கானது ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். கூற்று காரணம் 2 சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 2 பிட்யூட்ரி சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது. இது பிற நாளமுள்ளா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. இதுக்கும் அதே தான். கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 3 வந்து கூற்று டயாபடிஸ் மெலிடஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. இதுக்கு வந்து ஆவண்ணா. அதாவது கூற்று மற்றும் காரணம் 2மே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ரோமட்டர் 6 ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. வெள்ளரியில் ஆண் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் இது ஜிப்ரலின்கள். செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரை எழுத 2,4 டி. தக்காளியில் கருவுறா கனியை தூண்டும் ஹார்மோன் இது ஜிப்ரலின்கள். குழந்தை பெற்ற
பேற்றிற்கு பின் பால் சுரக்க காரணமாக ஹார்மோன் அது புரோலாக்டின். அடுத்து மனிதனால் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயரை கூறும். மினரலோ கார்டிகாய்டு ஆல்டோஸ்ட்ரான். அடுத்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது? எஃபிரெஃப்ரின், எஃபிரெஃப்ரின். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது? கணையம். அடுத்து 238வது பக்கம் எடுத்துக்கோங்க. 8வது கேள்வி பாருங்கள் என்னென்னா சிறுநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர்களை கூறு. இது பார்த்திங்கன்னா இந்த இதை எழுதிக்கோங்க, ஆல்டோஸ்ட்ரான் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாராத் ஹார்மோன், அடுத்து வாசோபிரஸ்வின், இதை எழுதிக்கோங்க. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். உங்கள்கிட்ட 7 மிக குறுகிய விடையிலே செயற்கை ஆக்சிஜன் என்பவையாவே எடுத்துக்காட்டுறதுக்கு 227வது பக்கத்தில் இருக்கும். பக்கமே 227 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கேள்விக்கான ஆன்சர் இங்கே இருக்குமாங்க. செயற்கை ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. முதல் கேள்விக்கான ஆக்சிஜன் ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சிஜன் செயற்கை ஆக்சிஜன் என அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டு 2,4D 2,4 டை குளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா என்னென்னா போல்ட்டிங் என்றால் என்ன? அதை எப்படி செயற்கையாக உருவாக்கலாம்? இதற்கான 288, 228, 228 அதில் நெருங்கிய இலையடக்கம் கொண்ட அதிலிருந்து குறிச்சிக்கோங்க. 229 இங்கே வாங்க. தொடர்ச்சியாக மலர்ந்தும் நிகழ்கிற இதுக்கு போல்டிங் என்று பெயர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சராக இருக்குது. இப்போ நான் காமிச்சிருந்தேன், அது ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும். பக்கமே 228, 229. அடுத்து மூணாவது கேள்வி என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா 28க்கு பதிலாக 88ன்னு போட்டிருப்போம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. 228, 29. அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா மூணாவது கேள்வி அப்சிசிக் அமிலத்தை ஏதேனும் 2 வாழ்வியல் விலைகளை தருவது 229 கொடுத்துருக்காங்க. பக்கமே 229 மூணாவது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா. வாழ்வியல் விலைகள் 2 இருக்கா, இந்த ரெண்டுமே மூணாவது கேள்விக்கான ஆன்சர். 238 நாலாவது கேள்வி தாவரங்களில் இலை மற்றும் கனி முதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய்? தகுந்த காரணங்களுடன் கூறுக. 228வது பக்கம் எடுங்க. 228வது பக்கம் எடுத்துட்டிங்கன்னா அதில் நாலாவது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆக்சிஜன் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன. அதை எழுதிட்டு திரும்ப அந்த கேள்விக்கே வாங்கலாம். அதை எழுதிட்டு தாவரங்களில் இலை மற்றும் நுனி உதிர்தலை தடை செய்ய ஆக்சிஜன்களை பயன்படுத்துவேன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் காமிச்சோம் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய ஆக்சிஜன்களை பயன்படுத்துவேன். அதுக்கப்புறமா நாங்கள் காமிச்ச பாயிண்ட் 28 காமிச்ச 228 காமிச்ச பாயிண்ட் எழுதிக்கோங்க. 5 வேதியியல் தூதுவர்கள் என்பவை அவை 226வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 226 வேதியியல் தூதுவர்கள். அதில் நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கோங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள் எனும் வேதியியல் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலம் ஆகும். உடற்செயலில் சேர்க்கைகளான செரித்தல், வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்றவற்றை ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துகின்றன. இது 5வது கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 126 கொடுத்துருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. இதற்கான விடை பார்த்திங்கன்னா 229 230 இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பக்கமே 229 16.2 மனிதனின் நாளமில்லா சுரப்பி மண்டலம். அதில் பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் மனிதனிலும் விலங்குகளிலும் உடலிலும் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளன. இவற்றின் நாளங்கள் இல்லாததால் நாளமில்லா சுரப்பிகள் என அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். இவற்றின் சுரப்பிகள் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகின்றன. மிக குறைவான அளவு சுரக்கும் இவை இரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இவை குறிப்பிட்ட உறுப்புகள் செல்கின்றன. இத்தகைய உறுப்புகள் இலக்கு உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் எழுதணும் இல்லையா. அடுத்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி உயிரியல் பிரிவு அந்த இதை எழுதிக்கோங்க. நாளமுள்ள சுரப்பிகள்ங்கிறதுக்கு இதை எழுதிட்டு இது கீழே கொடுத்துருவாங்க பார்த்திங்களா, இந்த இதை எழுதிக்கோங்க. இந்த வகைகள் எழுதிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6வது கேள்விக்கான ஆன்சராக கொடுத்துக்கோங்க. பக்கமே 229 30 கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பக்கமே 238 7வது கேள்வி பாராத் ஹார்மோன்களின் பயன்களை எழுதுக. இதற்கான 223 கொடுத்துருக்காங்க. பக்கமே 233 இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். பாராத் ஹார்மோனின் பணிகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் 7வது கேள்விக்கான ஆன்சராக எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8வது கேள்வி பிட்யூட்ரி சுரப்பியின் பின் கதிர்பேல் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை? அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன? 231வது பக்கம். 231 8வது கேள்வி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள்.
வாசோபிரிசின் அல்லது ஆன்டிடையூட்ரிக் ஹார்மோன், ஆக்சிடோசின், சிறுநீரக குழல்கள். இதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே இருக்க பாருங்கள், கருப்பையை சுருக்கவும் அதிலிருந்து வெளியேற்றுவதை காரணமாகிறது. இது வந்து 8வது கேள்விக்கான ஆன்சர். பக்கம் 231 இருக்கும். 238 9வது கேள்வி, தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகின்றன? அதற்கான 232வது பக்கம் எடுத்துக்கோங்க. 232 உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியில் முக்கியத்துவம் பங்காற்றுகிறது. இது ஆளுமை ஹார்மோன். எனவே இது ஹார்மோன் தலைமை ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. இது 9வது கேள்விக்கான ஆன்சர். 232வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது? நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 231 232 231 தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் எனும் அமினோ அமிலம் அயோடினும் அவசியம் அப்படின்னு எழுதிட்டு 232 இதில் வந்து பார்த்திங்கன்னா 10வது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். எளிய காய்டர் அப்படிங்கிறதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10வது கேள்விக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 231 குறித்து அந்தது. அடுத்து குறுகிய விடையளி, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அதன் 3 செயல்பாடுகளை எழுதுக. 229வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பக்கமே 229 குறுகிய விடையலியில் 1வது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா குறுகிய விடையலி 1க்கு இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களா, அப்சிசிக் அமிலம் அப்படிங்கிறது தலைப்பில். அதை நான் வந்து குறுகிய விடையிலேன்னு இருக்குல்லையே, அதை வந்து நான் விரிவான விடையிலேயே எழுதியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தலின் அதிலிருந்து இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் அதாவது பங்காற்றுகிறது வரைக்கும் குறிச்சிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக குறிச்சிக்கணும். இந்த 2 இதையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முப்படைவதை விரிவுபடுத்துகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய விடையில் 1க்கான ஆன்சர். அதாவது ஆவண்ணா. அடுத்து இன்னொன்று இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். அடுத்து தாவரங்களின் இறுக்கநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது, ஏன்? இதற்கான விடை 229 தான். 229 இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பல்வேறு வகையான இறுக்க நிலைகளை எதிராக தாவரங்கள் அதில் கொடுத்துருக்காங்களா, இதே குறிச்சிக்கிறணும். என்னன்னு கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறத எழுதிட்டு இதை எழுதிக்கிறணும். விரிவான விடை 1ல் ஆவண்ணா. இது இறுக்கநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. அப்சிசிக் அமிலம் அப்படிங்கிறத எழுதிட்டு இது பல்வேறு வகையான அப்படிங்கிறத எழுதிட்டு இதை ஃபுல்லாக எழுதிக்கணும். இதான் விரிவான விடை 1ல் ஆவண்ணாக்கான ஆன்சர். 238 2வது கேள்வி, வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்கள் முளை குருத்து உரையின் நுனியில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கும் ஆய்வினை வரி. 227 227வது பக்கம் விரிவான விடையலி 2 வென்டின் ஆய்வு அப்படிங்கிறதுல இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இந்த பேரோ வந்து ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேரோ முதல் ஆய்வுங்கிற தலைப்பில் இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதுலேருந்து இங்கே வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது ஆய்வுன்னு போட்டுட்டு சொல்லிட்டீங்கன்னா இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இதை ஃபுல்லாக 3வது ஆய்வுன்னு போட்டு இங்கேருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிவுன்னு போட்டு இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த படம் வரையணும். இந்த படத்தோடைய இது வரைக்கும் வரைச்சிக்கோங்க. விரிவான விடையிலே 2க்கான ஆன்சர். இது அப்புறம் இங்கே இது முடிவு தலைப்பு 3ஆம் 2ஆம் முதல் ஆய்வு அந்த படம். 238 3வது கேள்வி, ஜிப்ரலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. இதற்கு 228 229 228 ஜிப்ரலின்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜிப்ரலின்கள் வாழ்வியல் விளைவுகள். இங்கேருந்து இந்த பக்கமாக வாங்கலாம், இங்கே வரைக்கும் எடுத்துக்கோங்க. 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுமே விரிவான விடையிலே 3க்கான ஆன்சர். 238 4வது கேள்வி, ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன மனித உடலில், இவற்றின் பணிகள் யாவை? 235 இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எழுதிக்கோங்க. இங்கே ஈஸ்ட்ரோஜன் அங்கேருந்து சுரக்கிறது, அதிலிருந்து ஈஸ்ட்ரோஜன் பணிகள் அப்படிங்கிறதுல இதை எழுதிட்டு இந்த பக்கமாக ஈஸ்ட்ரோஜன் பணிகள் அப்படின்னு இருக்கா, அதுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதையும் எழுதிக்கோங்க. இதான் விரிவான விடையில் 4க்கான ஆன்சர். 5வது கேள்வி, ஆன்டிடையூட்ரிக் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை? இவை சுரக்கும் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஃபஸ்ட்டு 239 இங்கே எழுதியிருக்க இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 231 அதுக்கப்புறமா 233 231 எடுத்திங்கன்னா 231 இருக்கா. இதில் வந்து என்ன தலைப்புனா குறைவாக சுரப்பதால். இதில் வந்து என்னென்னா டயாபடிஸ் இன்சிபில் அப்படிங்கிறத போட்டுட்டு இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கிறணும். 233
233 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இங்கேருந்து அதாவது இன்சுலின் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள குளுக்கோன் அப்படிங்கிறதுல ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. அப்புறம் டயாமெலிடஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. விரிவான டெய்லி 5க்கான ஆன்சர். இதோட இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KK Facts தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.